அனைவருக்கும் வணக்கம். நான் 10ஆம் வகுப்பில் 1ஆம் பாடம் 2ஆம் பாடம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இப்போ 3ஆம் பாடம் பார்க்க போகிறோம். 3ஆம் பாடம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கூட்டாஞ்சோறுங்கிற படம் கொடுத்துருக்காங்க. இதில் மொதல் பாடமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விருந்து போற்றுறது அப்படிங்கிற உரைநடை கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு கொஸ்டின் முக்கியமான பாயிண்ட் தான், நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. விருந்தே புதுமை என்று யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். தொல்காப்பியர். அப்புறம் திருவள்ளுவர் இல்லறவியல்ங்கிற ஒரு அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விருந்தோம்பலை வலியுறுத்தி இந்த அதிகாரத்தில் எழுதியிருக்காரு. மோப்பங்குலையும் அனிச்சம் அப்படிங்கிறத வரி எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். திருக்குறளில். தொல்லூர் சிறப்பின் விருந்ததர் கோடலும் இழந்த எண்ணெய், இந்த பாடல் வரி எந்த நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கலாம். சிலப்பதிகாரமா, மணிமேகலையா, சிவக சிந்தாமணியா, திருக்குறளான்னு கேட்டால் சிலப்பதிகாரம். அப்புறம் கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்றாத முடியாத நிலையை எண்ணியை வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணல் பழைந்தமிழின் மரபு அப்படிங்கிற மாதிரி யார் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் இளங்கோடிகளார் தான் சொல்லியிருக்காரு. கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் தேஸ் செய்வதாக கபர் குறிப்பிட்டுள்ளார் அப்படி கொஸ்டின் கேட்கலாம். விருந்தும் ஈகையும் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக யார் சொல்லியிருக்காருன்னா கம்பர் சொல்லியிருக்காரு. அப்புறம் கலைஞத்து பரநிலையும் ஜெயகுணம் என்ன சொல்லியிருக்காருன்னா, விருந்தினருக்கு உணவு விடுவோரின் முகமுணர்ச்சி ஓமையாக்கியிருக்காரு. அப்புறம் இந்த பாடல் வரி கொடுத்து இது எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தோருக்கு ஈதலும் வைகளும் விருந்து அன்றி விளைவன யாவையே அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா கம்பராமாயணம் சொல்லியிருக்காங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் நேடோர் போல, இந்த பாடல் எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னு கேட்டால் கலிங்கத்து பரணி. அதனால் தமிழுடைய விருந்தோம்பல் பணியுடைய அடிப்படை என்னன்னு கேட்கலாம். தனித்து உண்ணாமே உண்டல் நம்மை ஊலகம் இந்திரர் அவிழ்தம் ஈவதாயினும் இனிது என தம்மியர் உண்டலும் இல்லரே, இந்த பாடல் எந்த நூல் இடம்பெற்றிருக்கலாம்னு கேட்கலாம். புறநானூறு. இந்த பாடலரை கொடுத்து இந்த பாடலை பாடினவர் யாருன்னு கேட்கலாம். கடலூர் மாய்ந்த இளம்பெருவழுதி அப்படிங்கிற ஒரு புலவர் பண்ணியிருக்காரு. அடுத்து நெக்ஸ்ட்டு அல்லில் ஆயினும் விருந்தவரின் உவக்கம், இந்த பாடல் என்ன நூல் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கலாம். இந்த பாடல் வரி நற்றினில விருந்தோம்பல் என்பது சிறந்த பண்புகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு தமிழருக்கு உண்டு. இது எதில் சொல்லியிருக்காங்க கேட்டாங்கன்னா நற்றினில தான் சொல்லியிருக்காங்க. ஒரு காலின் ஏழடி பின் சென்று, இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா புறநாட்டுப்படை கேட்கலாம். மலைபடுகணுமா, புறநாட்டுப்படையா, பெருமாநாட்டுப்படையா, அதில் சிறுமாநாட்டுப்படையா கேட்ட குழம்பும் பார்த்துக்கோங்க. காலின் 7 அடி பின் சென்று அப்படிங்கிற வரி புறநாட்டுப்படை. அப்புறம் குரல் உணங்கு விதை திணை உடல் வாய் பெய்து சிறிது புறப்பற்றோ இல்லல் அப்படிங்கிற பாடல் எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூறு. இந்த பாடவரி நல்லா பார்த்துக்கோங்க. வீட்டிற்கு வந்திருக்கும் வறிய நிலையிலும் எவ்வளியிலாயினும் உயர்ந்து விருந்தளித்து மகிழ்ந்த நம் முன்னோர்கள் தானே மேலும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திரு திணையை பார்த்துக்கோங்க. விதைக்காக வச்சது எண்ணெயை திணையை உருளிட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு உணவளித்தால் தலைவி, அப்படிங்கிற செய்தி எதில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். புறநானூரில் இந்த பாடலுக்கு எதை இடிச்சு அப்படின்னு கேட்கலாம். திணையை. சில திணை குறிப்பாக சில நெல் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம மைனூட்டை பார்த்துக்கோங்க. நேற்று விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் விரும்பினால் செய்த தன் பழைய வாளை பணைய வைத்தான் தலைவன். இன்றும் விருந்தினர் வந்தால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணைய வைத்த விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு செய்தி. நெருநே வந்த விருந்திற்கு மற்றுத்தன் இரும்புடை பலவால் வைத்தனன் என்று இக்கருங்கோட்கு சீரியால் பணையம், இந்த வரி எந்த நூல் இடம்பெற்றிருக்குன்னா புறநானூறு. அப்புறம் இளையான்குடி மரநாயக்கனார் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு யார் விருந்தளித்தார்? இளையான்குடி மரநாயகனார். அவரிடம் தானியம் இல்லை, எனவே அன்று வேதிவிட்டு வந்த நெல்லை, இந்த நெல்லை பற்றி சொல்லியிருக்காங்க. நெல்லை அறிந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா பெரிய புராணம். திணைனா புறநானூறு, நெல்லுனா பெரிய புராணம். நேரில் நிலைத்தவர் பாண்டவர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் அப்படிங்கிற செய்தி எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா சிறுமாநாட்டுப்படையில். இலையம் அடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியின் நீண்டு கொண்டு இருக்கிறது பிரியங்களின் நீள் சரிதே, இந்த வரி யார் சொன்னாங்கன்னா அம்சப்பிரியா. இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்தது அப்படிங்கிற செய்தி குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. பலர் புகுவாயில் அடைப்ப கடவுளர் வருவீர் உள்ளிரோ, இந்த பாடல் எதில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண், இந்த பாடல் எதில் இடம்பெற்றிருக்கலாம். கொன்றை வேந்தன் பாடினது யாருன்னு கேட்கலாம். அவ்வையார். வரகரிசி சோறும் வலுந்துணையாங் வாட்டும் முறமுறனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிவிருது இட்டான் ஈது எல்லாம் உலகும் பெறும்,
இந்த லைன் வந்து எதை இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கலாம். இது லைன் யாரை பற்றி போட்டிருக்காங்கன்னு கேட்டாங்க. வள்ளல்களால் விருந்தினர் போற்றப்பட்டதை பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு அதில் கட்டத்துக்குள்ளே இருக்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கட்டத்தில் இருக்கிற செய்தி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்பவர்களுக்காக கட்டப்பட்டது யார் காலத்துலன்னு கேட்கலாம். நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில். அது முந்தைய காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, புதுசாக வர்றவங்க இடத்துல தங்குறதுக்கு வீட்டுக்கு முன்புறம் திண்ணை வச்சுருப்பாங்க, தலை வைக்கிறதுக்கு திண்டு வச்சுருப்பாங்க. அதில் இது வச்சு தான் கட்டினாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வாழை இலையில் விருந்து வந்து இன்னும் சொட்டா வாழை இலையில் எப்படி உணவு பரிமாறுவாங்கிறத கொடுத்துருக்காங்க. இதையும் ஒரு தடவை வாசி விட்ருக்கோங்க. அமெரிக்கா மின்னசோட்டா தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடிட்டு வராங்க. தமிழின் பாரம்பரிய உணவு வகைகளை கொண்டு வாழை இலை விருந்து வைக்கிறாங்க. முருங்கைக்காய் சாம்பார், மோர் குழம்பு, வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயாசம், அப்பளம் அப்படின்னு சமையல் செஞ்சு பரிமாறதா சொல்கிறாங்க. எந்த இடம் பார்த்துக்கோங்க. அமெரிக்காவில் மின்னசோட்டா தமிழ் சங்கம் வாழை இலை விழா விருந்து விழா எங்கே நடக்குது ஆண்டுதோறும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அமெரிக்கா மின்னசோட்டா தமிழ் சங்கம். இட்டதோர் தாமலை பூ இதழ் விரித்தால் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும். இந்த பாடல் யார் சொல்லியிருக்காங்கன்னா, பாரதிதாசனார். காசி காண்டம் இதை யார் பண்ணியிருக்காங்கன்னா, அதிவீர ராம பாண்டியர். அதை விருந்தோம்பலை பற்றி சொல்லியிருப்பாரு. விருந்தினராக வந்த ஒருவன் வந்து எதிரில் வியத்தல், நன்மொழி இனிது உரைத்தல், விருந்துர நோக்கல், வருக என உரைத்தல், எழுதல், முன் மகிழ்வன செப்பல், பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல், போமேனில் பின் செல்வதால் பரிந்து நன்முகமன் வழங்கல், இவ் ஒன்பன் ஒழுக்கமும் வழிபடும் இப்பண்பு. இது வந்து இல்லுலகத்தை பற்றி இருக்காங்க. இது ஒரு மனப்பாட பாட்டு. அதனால் இது மனப்பாட பாட்டு நல்லா கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு பாடல் எடுத்து இந்த பாடல் வரி எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு, யார் பாடினான்னு கேட்கலாம். அருகுறன அருகில் முகமன்னா ஒருவரை நலம் வினாவி கூறும் இருந்தவர் சொற்கள். விருந்தவளுக்குரிய இல்லற ஒழுக்கம் எத்தனை கேட்டால் 9. என்னென்னு பார்த்துக்கோங்க. விருந்தினர் ஒருவர் வந்தால் அவரை வந்து வியந்து உரைக்கணும், நல்ல சொற்களை இனிமையாக பேசணும், முகமலர்ச்சியுடன் அவரை நோக்கணும், வீட்டுக்குள்ளே வருகன்னு வரவேற்கணும், அவங்க எதிராக நிற்கணும், அவங்க முன் மனம் வந்து மகிழும்படி பேசணும், அவங்க அருகிலே அமர்ந்துக்கணும், அவங்க விடைபெற்று செல்லும்போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லணும், அவர்கள் குளிர்ச்சியான முகமன் கூறி வழி அனுப்பணும். இது 9 விருந்தவள் செய்யும் இல்லற ஒழுக்கம். விருந்தவள் செய்யும் இல்லற ஒழுக்கங்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டால் 9. இலக்கண குறிப்பு: நன்மொழி பண்புத்தொகை, வியத்தல், நோக்கல், எழுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல் இதெல்லாம் வந்து தொழிற்பெயர்கள். பகுவது உறுப்புலக்கணம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. உரைக்குடல் இத்துக்குடல் ஆகும். இது எப்படி பிரிப்பாங்கன்னு கேட்கலாம். அதே போல் இதில் இத்துங்கிற இடம் எந்த கால இடைநிலையை காட்டுது அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இதில் ஆகுது என்ன விகுதின்னு கேட்கலாம். அதனால் இது ஒவ்வொன்றையும் பார்த்துக்கோங்க. உரைங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, இத்து வந்து இறந்த கால இடைநிலை, ஆங்குது பெயரச்சை விகுதி, வருக வா வரு ப்ளஸ் கா, வாங்குது பகுதி, வரு என தெரிந்தது விகரம், காங்கு வியங்குளும் வினைமுற்று விகுதி. ஒப்புடன் முகமலர்ந்தை உபச்சரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழ் இட்டாலும் உண்பதே அமிழ்தமாகும். முப்பழமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவராயினும் கப்பிய பசியனோடு கடும் பசி ஆகும் தானே. இது விவேக சிந்தாமணி. இந்த பாடலை அடிக்கடி கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்துக்கோங்க. காசி நகரத்துடைய பெருமையிலே கூறுகின்ற நூல் என்ன நூல்னா காசி காண்டம். இந்நூலும் துறவு, இல்லறம், பெண்களுடைய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைஞ்சிருக்கு. எதுக்கு இந்த லைனாக சொல்கிறோம்னா, இதில் வந்து ஏதாவது ஒரு லைனை மாற்றி கொடுத்து நான் இதில் கீழ்கண்டவற்றில் எது வந்து இந்த காசி நகர பெருமைகளை இந்த நூலில் சொல்லியிருக்காங்க பாடுறாங்கன்னு சொல்லி கேட்கலாம். அதில் ஒரு லைன் 2 லைன் மாற்றி கேட்கலாம். அதனால் பார்த்துக்கோங்க. இல்லொழுக்கம் கூறிய பகுதியில் 17வது பாடலாக இந்த பாடப்பகுதி இடம்பெற்றிருக்கு. இது எப்படி கேட்காங்க, இல்லொழுக்கக்கூடிய பகுதி வந்து எத்தனாவது பாடல் வரியாக இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். 17வது. அவர் முத்துக்குளிக்கும் குறுக்கினுடைய அரசன் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். இவர் எழுதிய நூல் தான் காசி காண்டம். இவர் இன்னொரு நூல் எழுதியிருக்காரு வெற்றி வரைக்கும். அந்த நூல் வந்து இன்னொரு பேர் என்னன்னா நருந்தொகைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் காசி காண்டம், நருந்தொகை அவங்க நூல் எழுதியிருக்காரு. இந்த நருந்தொகையுடைய இன்னொரு பேர் தான் வெற்றி வரைக்கும். அதுக்கடுத்து சீவலமாறங்கிறது இவருடைய பட்டப்பேர். இவர் வேறு என்னென்ன நூல் எழுதியிருக்காங்கன்னா நைதிடம், லிங்க புராணம், வாயு சம்கீதை, திருக்கருவே அந்தாதி, கூர்ம புராணம் அப்படிங்கிற நூல்களெல்லாம் எழுதியிருக்காரு. இதில் இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு மலைபடுகடம்ங்கிற நூல் எழுதுனது யாருன்னா கௌசிகனார். இந்த பாடல் வரியில் ஒரு லைனுக்கு போட்டு இது இந்த பாடல் எந்த நூல் இடம்பெற்றிருக்கு கேட்கலாம்.
அது தூரம் வாசி விட்டுருக்காங்க. அசையின இலைப்பாரி, அல்கின தங்கி, கடும்புன சுற்றம், நரம்புன ஒலிக்கும், ஆறின அருமை, படுகர்ண பள்ளம், வைரியம்னா கூத்தர், வேவன வெந்தது, இரடி இரடினா இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இரடி இங்கே என்ன மீனிங்னா திணை, பொம்மல்னா என்ன கேட்டிருக்காங்க சோறு, வைரம் கூத்தர், அப்புறம் அதே போல் படுகர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, அல்கினா என்னன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அல்கினா தங்கி. இந்த பாடல் வரி யாரை பற்றி பாடியிருக்காங்கன்னா நன்னன்கிற அரசனை பற்றி. மறுபடி பாடிருக்காங்க எந்த அரசனை பற்றி பாடியிருக்காங்கன்னு கேட்கலாம். நன்னன். இந்த பாடலில் என்ன கேட்டிருக்காங்க, சிவந்தை பூக்களை கொண்ட மரம் என்னன்னு கேட்கலாம். அசோக மரம். பகைவரை பொறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மானமும் வெற்றியும் உடைய நன்னனின் கூத்தர்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அரசை பற்றி சொல்லியிருக்காங்க, நன்னனை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் வரி கொடுத்து கூட கேட்கலாம். அப்புறம் இலக்கண குறிப்போம். அசையி கொலியினா சொல்லி சேலப்படை, ஈன்னு முடியினாலும் அது சொல்லி சேலப்படை. மலைந்து மலை குட்டல் இத்துக்குறல் இத்துக்குறல் மலைங்கிற பகுதி இத்துங்கிற சந்தி இன்னானது விகாரம் இத்துங்கிற எண்ணங்களை ஊனு வினையச்ச விகுதி. பொலிக்குத இத்துக்குது இந்துக்குது இத்துக்குறல் ஆ பொலிங்கிறத பகுதி இத்துங்கிற சந்தி இந்தானது விகாரம் இத்துங்கிற எண்ணங்களை ஆங்கிற பேரசு விகுதி. ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து யாம் இவ்விடத்தை சென்று இன்னமெல்லாம் பெற்று வருகிறோம், நீயும் அந்த வளரிடம் சென்று வளம் பெற்று வருவாயாக என்று கூறுதல் டேஸ் அப்படின்னு கேட்கலாம். ஆற்றுப்படையா ஆற்றுப்படுத்துதலா அப்படி கேட்டால் நம்ம குளமோ ஆற்றுப்படை. 10 பாட்டு நூல்களை ஒன்று தான் வளைபடுகடம். நம்ம குறைந்த அடிகளுடைய நூல் என்னென்னு பார்த்தோம், முல்லை பாட்டுன்னு பார்த்தோம். இதுவே அதிக அடிகளுடைய நூல் வந்து வளைபடுகடம். 583 அடிகளை கொண்ட குதிராட்டுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. மலையை ஆணையாக உருவம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என விளக்கிறார். இது மலைபடுகடம் பெயர் பெற்றுச்சு. நன்னங்கிற குருள மன்னனை பாடொலி தலைவனாக கொண்டு இரணைய முட்டத்து பெருங்குன்று பெருங்கௌசி பாடினதான் மலைபடுகடாம். அப்புறம் மலைபடுகடாங்கிற நூல் வந்து எந்த மன்னனை தலைவனாக கொண்டு பாடப்பட்டதுன்னா நன்னன். அப்புறம் கோபலபுரத்து மக்கள். இந்த நூலை எழுதினது யாருன்னா கி. ராஜநாராயணன். கோயில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கியம் தான் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா கரிசல் இலக்கியம். கரிசல் மண்ணின் படைப்பாளி அப்படின்னு யார் அழைக்கிறாங்கன்னா கு. அழகிரிசாமி. புறக்கி ராஜா நாராயணனுக்கு முன் எழுத தொடங்கிய யாருன்னா இந்த கு. அழகிரிசாமி தான். கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் கி. ராஜா நாராயணன். இந்த கரிசல் இலக்கிய பரம்பரைன்னு இருக்கு. அவங்க யாருன்னா பா. ஜெயபிரகாசம், பூமணி, வீர வேலுசாமி, சோ. தர்மன், அப்புறம் வேல ராமமூர்த்தி அப்படி நிறைய பேர் இருக்காங்க. இந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியம். வட்டார வழக்கு சொற்கள் இருக்காங்கல்ல. பாய்ச்சல்னா என்னன்னா பாத்தி, பதனம்னா கவனமாக, நீத்து பாகன மேல்கஞ்சி, கடிச்சு குடித்தல்னா வாய் வைத்து குடித்தல், மகுலினா என்னன்னா சோற்று கஞ்சி, வரத்துக்காரனா புதியவன், சடைத்து புளித்து அப்படின்னா சலிப்பு, அழுத்தம், தொலைவாட்டில் அப்படின்னா தொலைவில். கோபல மக்கள் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் என்னன்னா கோபலபுரத்து மக்கள். இதோடைய ஆசிரியர் வந்து அவருடைய ஊர் பேர் இடசேவல். அவர் 1991 இந்த கோபலபுரத்து மக்கள்ங்கிற கோபால கிராமம் இங்கிற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. கோபலபுரத்து மக்கள் கதையுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டால் கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன். அவர் 20க்கும் மேற்பட்ட நூல்களை படிச்சிருக்காரு. அவர் வந்து கதைகள் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கிலே அமைந்திருக்கும். அவர் கதைகள் வந்து அனைத்து கி. ராஜநாராயணன் கதைகள் அங்கிற தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்திருக்கு. இவர் வந்து கரிசல் வட்டார சொல்லகருதி ஒன்றையும் உருவாக்கியிருக்காரு. அப்புறம் கரிசல் வட்டார சொல்லகருதி உருவாக்குனவர் யாருன்னு கேட்கலாம் கி. ராஜநாராயணன். அவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் வந்து கரிசல் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எழுத்துலகில் கீரான் இவர் அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்கலாம் கி. ராஜநாராயணன். கரங்கு இசை விழாவின் உரந்தை. இந்த நூல் எதில் இடம்பெற்றிருக்கு, இந்த வரி பாடல் எதில் இடம்பெற்றிருக்குன்னு அகநானூரில் இடம்பெற்றிருக்கு. உரந்தைங்கிறது திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர். ஏங்க காலையிலேருந்து வேப்ப மரத்தில் காக்கா விடாமல் கத்திக்கிட்டே இருக்கு, பார்க்கலையா நீங்கள்? யாரும் விருந்தாளி வர போகிறாங்கன்னு பாருங்க. அடட ஆமாம், காக்கா கத்து யாரோ வர போகிறாரு. இது பலாப்பழ சீசன் ஆச்சே, தம்பி தான் வருவான். பலாப்பழத்தை தூக்கிக்கிட்டு நாங்கள் ஓடி போய் தெருவில் பார்ப்போம். அப்பா சொன்னதும் சரி, காக்கா கத்தியது சரி. தூரத்தில் ஒரு தெருமுனையில் அருந்தாங்கி மாமா தலையில் பலாப்பழத்துடன் வந்து கொண்டு இருப்பார். அம்மாவுக்கு காக்கையை மொழி தெரியும். இது சொன்னது யாருன்னா தஞ்சாவூர் கவிராயர். இந்த மாதிரி இது கொஸ்டினும் கேட்டிருக்காங்க. ஒரு 2 லைன் கொடுத்து கேட்பாங்க. தொகாநிலை தொடர்கள்.
ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்து தான் தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் வந்து மொத்தம் எத்தனை வகைப்படும்னா 9 வகைகள். இதில் வந்து முதல் வந்து எழுவாய் தொடர். எழுவாயுடன் பெயர் வினை வினா ஆகிய பெயர்நிலைகள் தொடர்வது இழுவாய் தொடர் ஆகும். இந்த இனியன் கவிஞர் அப்படிங்கிறது பெயரில் முடிஞ்சிருக்குனால இந்த பெயர். காவிரி பயந்ததுங்கிறது வினை, வினையில் முடிஞ்சிருக்கனால பெருது வருமாங்கிறது வினால முடிஞ்சிருக்கா. இந்த 3 தொடரில் பெயர் வினை வினா ஆகியவற்றில் பயனிலையில வந்து எழுவாய் தொடர்களாக அமைஞ்சிருக்கு. விழித்தொடர்னா விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர். நண்பா எழுது, இதில் வந்து நண்பா எழுதுங்கிறது ஒரு வினை சொல் தான். அது விழியா முடிஞ்சிருக்கிறதுனால நண்பாங்கிற விழியா தொடர்ந்து எழுதுங்கிற வினையை கொண்டு முடிஞ்சதுனால இது வந்து விழித்தொடர். வினைமுட்டு தொடர். தொடர் இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுட்டு தொடரின் முதலில் அமைந்து 6 வகை பேரையும் கொண்டு முடிவது தான் வினைமுற்று தொடர். பாடினால் கண்ணகி, இந்த பாடினாங்கிற வினைமுற்று முதல்ல வந்து பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. இப்போ பெயரேச்ச தொடர்னா முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரேச்ச தொடர். அதேபோல் முற்று பெறாத வினை வினை சொல்லை கொண்டு முடிவது வினையேச்ச தொடர். அப்புறம் கேட்ட பாடல். பாடலுங்கிறது என்னது? ஒரு பெயர் சொல். கேட்டங்கிற எச்ச வினை வந்து பாடலுங்கிற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கா பெயரேச்ச தொடர். அதுவே பாடி மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது பாடிங்கிற எச்ச வினை வந்து மகிழ்ந்தனர்ங்கிற வினையை கொண்டு முடிஞ்சதுனால இது வந்து வினையேச்ச தொடர். வேற்றுமை தொடர். வேற்றுமை உறுப்புகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். கட்டுரையே படித்தால் இங்கே ஐங்கிற என்ன வேற்றுமை தொகை வெளிப்படையே வந்திருக்கா, அதனால இது வந்து வேற்றுமை நிலை தொடர். தொகையில மறைஞ்சு வரும், தொடர்னா வெளிப்படையே வரும். இடைச்சொல். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் எனப்படும். மற்றொன்று இது மற்றுங்கிறது என்னன்னா இடைச்சொல். அதோட உரிசொல் தொடர். உரிசொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது உரிசொற்றொடர் ஆகும். ஊறுகாய் சால சிறந்தது அதில் எடுத்துக்க வச்சுக்கலாம். ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். வருக 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 அப்படின்னு 2-3 முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளை பயன்படுத்துகிறோம். வேண்டிய கூடிய தக்க வல்ல முதலிய பெயரெச்சங்களை செய்ய என வாய்ப்பாடு வினையச்சங்களுடன் சேர்ப்பதன் மூலமாக கூட்டுநிலை தொடர் பெயரெச்சம் உருவாகுது. கேட்க வேண்டிய பாடல், சொல்ல தக்க செய்தி, இது வந்து கூடுதலை பேரெச்சங்களுக்கு எடுத்துக்காட்டு. இதை வந்து இந்த எக்ஸாம்பிள் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. இது புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் தவிர வேறு எங்கேயும் வெளியே போகாது. 9th 10th நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம எக்ஸசைஸ்லாம் தனியாக கொடுப்போம். இதில் வேறு என்ன இருக்குன்னா சுழன்று பின்னது உலகம் ஆதலால் உழந்தும் உழவே தலை, இந்த பாடல் வரி எதில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம் திருக்குறளில். இப்போ மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து, இதுக்கு இந்த பாடலை அடிக்கடி கேட்டிருக்காங்க. முக்குடற்பள்ளூர் இதெல்லாம் இடம்பெற்றிருக்காங்க. கண்ணன் பிரசாந்தி சேகரம் அடிச்சல இடம்பெற்றிருக்கு. கத்துக்கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் நிலையிலிட வெள்ளி எழும், இந்த பாடல் வரி யார் பாடியிருக்கான காலமேக புலவர். செவ்விலக்கணம் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. செவ்வியலக்கணம்னா என்னென்னா கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பி இலக்கணம்னா எபிக் லிட்ரேச்சர், பக்தி இலக்கணம் டிவோஷனல் லிட்ரேச்சர், அண்டை இலக்கணம் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம்னா ரீஜினல் லிட்ரேச்சர், லேட்டபிள் இலக்கியம்னா குலோக் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர். திருக்குறள் தெளிவுரை என்கிற நூலை எழுதுறது யாருன்னா வ.உ. சிதம்பரனார். 12 சிறுவர் நாடோடி கதைகள் எழுதினது யாருன்னா கி. ராஜநாராயணன். 6ஆம் திணை மருத்துவர் கு. சிவராமன். அதுக்கடுத்து திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறளில் வந்து எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு, இதில் வந்து ஒவ்வொரு பாலும் படித்து வச்சுக்கோங்க. இது எந்த அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு, அதிகாரத்துடைய பேர் கேட்பாங்க. ஒழுக்க உடைமை, உழுக்க விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினோம்பு படம், ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பள்ளி, உலகத்தோடு ஒத்த உலகில் பல கட்டும் கல்லார் அறிவில்லாதார் அப்படின்னு கேட்கலாம். மனப்பட பாட்டாவது நல்லா தரவா முடிச்சிருங்க. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது ஒரு வரி எடுத்துட்டு இது இந்த வரி எதில் இந்த பாடலுடைய வரியை கேட்கலாம். பெரியோர் துணைக்கு ஓடல் அப்படிங்கிறது அரியவற்றுள் எல்லாம் அறிது பெரியோரை பேண தாமார கொள்ள இடிப்பாறை இல்லாத ஏமாற மன்னன் கொடுப்பார் இல்லானும் கெடும். அப்புறம் பல்லார் பகை கொள்ளலின் பட்டெடுத்த தீமெத்தை நல்லோர் துழல் கைவிடல், இதில் வந்து பாடல் வரி மனப்பட பாட்டை எப்படி கேட்பாங்கன்னா தேச வச்சு தான் கேட்பாங்க. இந்த பாடல் வரியில் 2 லைன் எடுத்துட்டு அதில் இடம்பெற்ற பாடல் வரி என்னன்னு கேட்கலாம். அதோட ஒரு பாடல் வரி கொடுத்து இது எந்த
அணின்னு கேட்கலாம். வேலோடு நின்றான் இடுவோன்றது போலும் கோலோடு நின்றான் இடுவோம். இங்கே போலுங்கிற வார்த்தை வந்துடுச்சு. அப்புறம் இது உவமை அணி. பண் எண்ணம் பாட கியபென்றேல் கண் எண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண். இது வந்து எடுத்துக்காட்டு உவமை அணி. அருமை உடையதென்றா சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். மாணவட பாட்டு நல்லா தரவா முடிச்சுக்கோங்க. நச்சுப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. தற்றுன்னு முடிஞ்சிருக்கா? அப்புறம் அது என்னது? உவமை அணி. வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இது கூட பயந்து வரும் அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. போலுங்கிற வார்த்தை வந்ததுனால இது கண்டிப்பாக உவமை அணி தான். உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். இந்த பாடலோட யார் சொல்லியிருக்காங்கன்னு அறிவுமதி. நெக்ஸ்ட் வீடியோ 4வது இயரில் பார்ப்போம். இந்த பாடத்தில் இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா தரவா 1க்கு 2 முறை கேட்டு படிச்சுக்கோங்க. இதை தவிர்த்து வெளியே எங்கும் போகாது. புக்கில் இருக்க எக்ஸாம்பிள் மட்டுமே நல்லா பார்த்துருங்க. ஏன்னா புக்கில் இருக்க எக்ஸாம் தவிர வேறு எங்கேயும் இது பண்ண மாட்டாங்க.